மொக்க மொக்க கதைகள தேர்ந்தெடுத்து நடிச்சு, இப்ப தலைய பிச்சுக்கிட்டு சுத்தக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பரத். 2003ல சங்கர் இயக்கத்துல வெளியான பாய்ஸ் படத்தின் மூலமா சினிமாக்குள்ள அறிமுகமாகுறாரு. அதுக்கப்புறமா விஷால் நடிச்ச செல்லமே படத்துல ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா தான் காதல் படத்துல ஹீரோவா நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்குது. அந்த படத்துக்கு அப்புறமா காதல் பரத் அப்படின்ற ஒரு அடையாளமே இவருக்கு கிடைச்சிச்சு. அந்த அளவுக்கு பரத் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா பரத்துக்கு டவுன்ஃபாலே கிடையாது. நடிச்ச எல்லா படமும் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த டைம்ல பீக்ல இருந்த ஆக்டர்ஸ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பரத்க்கு மார்க்கெட் இருந்துச்சு. எம்டன் மகன், காளிதாஸ், கண்டேன் காதலை இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் எல்லாமே வெற்றியா இருந்துச்சு. இதை தவிர்த்து அங்க ஃபிளாப்னு சொல்லணும்னா கூடல் நகர், பழனி, முனியாண்டி, சேவல், தம்பிக்கு இந்த ஊரு இந்த மாதிரி அப்பப்போ ஃபிளாப் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல கிட்டத்தட்ட பரத்தை ஒரு லவ்வர் பாயா தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ பேரரசு கூட சேர்ந்து நான் ஒரு மாஸ் ஹீரோவா மாற போறேன்னு பரத் முடிவெடுத்தாரோ அன்னைக்கே அவரோட கதை மொத்தமா முடிஞ்சு போச்சு. இப்போ பரத்துக்கு ஃபேன் பேஸ் இருந்தாலும் அவருக்கு மார்க்கெட் பெருசா இல்ல. சோ ஸ்கிரிப்டை செலக்ட் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இப்போ அவர் புரிஞ்சுப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷாம். 12B திரைப்படத்தின் மூலமா 2001ல இவர் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகிறாரு. அறிமுகமான முதல் படமே இவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா லேசா லேசா, இயற்கை, உள்ளம் கேட்குமே இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் வெற்றிகரமா போயிட்டு இருந்துச்சு. அதன் மூலமா பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. ஆனா அதுக்கப்புறமா வெளியான தூண்டில், இன்பா, ஆண்டனியார், ஏபிசிடி, அகம்புறம், கிரிவலம் இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஷாம் ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவை வெறுத்துட்டாருன்னு சொல்லலாம். தொடர்ந்து நல்ல நல்ல கதைகளை கேட்காம யாராவது வாய்ப்பு கொடுத்தா போதும் அதுல போய் நடிச்சிடலான்னு முடிவெடுத்து ஷாம் எக்கச்சக்க தோல்வி படங்களை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப அவரோட நிலைமை என்ன அப்படின்னா, வாரிசு படத்துல தளபதியோட அண்ணனா நடிச்சாரு. அது கூட பரவாயில்ல. கோலிசோடா 2ல சின்ன பசங்களுக்கு வில்லனா நடிக்கிற அளவுக்கு இவர் மார்க்கெட் இழந்துட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெய். இவர் அளவுக்கு தப்பா முடிவெடுத்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஆக்டரை நான் பார்த்ததே கிடையாது. தப்பான முடிவுகளை ஜெய் சரியா எடுப்பாரு. தளபதி விஜய் கூட பகவதி படத்துல நடிச்சு ஃபர்ஸ்ட் படத்திலேயே பயங்கரமா ஃபேம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா சென்னை 6,28,000ல நடிச்சதுக்கு அப்புறமா ஜெய் அப்படின்னா ஒரு சூப்பரான ஆக்டர் அப்படின்ற பெயர் கிடைச்சிச்சு. கூடவே சுப்பிரமணியபுரம் அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டரான படமும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா கோவா, எங்கேயும் எப்போதும், ராஜா ராணி இந்த மாதிரி தொடர்ந்து சக்சஸ் படங்கள் மட்டும்தான். இதை தவிர்த்து எதுக்கு நடிச்சாருன்னே தெரியாத அளவுக்கு வாமனன், அவள் பெயர் தமிழரசி, புகழ், பலூன், கனிமொழி, நீயா 2, காஃபி வித் காதல் இதெல்லாம் தேவையில்லாத படம். சரி, இவர் எடுத்த தப்பான முடிவுகள் எதுன்னு சொல்றேன். நம்ம தமிழ் சினிமால ரிலீஸ் ஆகி பயங்கர பிளாக் பஸ்டரான விடிவி, நாடோடிகள், ராட்சசன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் முதல் ஜெய் தான் நடிக்க இருந்துச்சு. ஜெய் கிட்ட தான் அந்த டைரக்டர்ஸ் முதல்ல கதையை சொன்னதே. ஜெய் இந்த கதையில நான் நடிக்க மாட்டேன்னு மறுத்ததுனால தான் வேற ஹீரோ கிட்டேயே அந்த படங்கள் போயிருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராட்சசன், விடிவி, நாடோடிகள் இதுலலாம் ஜெய் நடிச்சிருந்தாருன்னா இன்னும் அவரோட மார்க்கெட் எங்கேயோ போயிருக்கும். சிவா மனசுல சக்தியில கூட ஃபர்ஸ்ட் ஜீவாக்கு பதிலா ஜெய் தான் நடிக்க இருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நகுல். இவருமே பாய்ஸ் படத்தின் மூலமா தான் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகினாரு. இவர் ஒரு சூப்பரான டான்சர், ஆல்சோ சிங்கரும் கூட. ஆரம்பத்துல காதலில் விழுந்தேன், மாசிலாமணி, வல்லினம் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சு பயங்கர பீக்ல இருந்தாரு. யங்ஸ்டர்ஸ் மத்தியில நகுலுக்கு எப்பவுமே ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா கந்தக்கோட்டை, நான் ராஜாவாக போகிறேன், நாரதன், பிரம்மா.com, செய் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சு அவரோட மார்க்கெட்டை அவரே க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மிர்ச்சி சிவா. மிர்ச்சி சிவாலாம் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவருக்கு ஹேட்டர்ஸே கிடையாது. அவர் நினைச்சு ஒரு சூப்பரான ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணார் அப்படின்னா ஈஸியா இவரோட படம்லாம் 100 கோடி அடிக்கிற அளவுக்கு மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க. ஆரம்பத்துல சென்னை 6,28,000 மூலமா பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. சரோஜா, தமிழ் படம், கலகலப்பு இந்த மாதிரி சூப்பரான ஸ்கிரிப்ட்லாம் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, சொன்னா புரியாது, அது வேற இது வேற, தில்லுமுள்ளே இந்த மாதிரி படங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு தியேட்டர் ஓடவே இல்ல. இப்ப கூட சூதுகவும் 2ல அவர் எதுக்கு நடிச்சாருனே தெரியல. அந்த ஸ்கிரிப்ட்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. அப்படியே பார்ட் 1 படத்தை டிங்கரிங் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். நம்ம மிர்ச்சி சிவா கிட்ட இருந்து அதிகபட்சமா எதிர்பார்க்கிறது தமிழ் படம் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.